2010 இருந்து உங்களுக்காக பாடுபட்டு போராட்டத்திற்கு திரைக்கு சென்றுட்டு மக்களோட உரிமைக்காக நான் போராடி இருக்கேன். ஒரு பக்கத்து ஆட்பாட்டம், ஒரு பக்கத்து போராட்டம். அதை தாண்டி பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு பிரச்சனை மையப்பட்டி மனுக்கள், இப்படி எனக்கு பல்வேறு முகங்கள் உண்டு. அதெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய முகம் பொதுநல வழக்கு தாக்கல் செய்து பொதுமக்களுக்காக இப்படி 200க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள் உங்கள் வழக்கை தீர்ந்து தாக்கல் செய்து பொதுமக்களுக்காக போராடி இருக்கேன். எல்லா துறையும் உள்ள குறைபாடுகளை எடுத்து அதை சரி செய்ய கோரி சமூக சீர்திருத்தமா போராடி இருக்கேன். அதை பார்த்துட்டு நான் பெரிய பண்ணியாருக்கோ பெரிய கோடீஸ்வரனுக்கோ நம்ம போராட்டம். ஒரு பொதுநல வழக்கு போடுறது சாதாரணமா 5000 to 10000 ரூபாய் இன்னைக்கு உள்ள விஷயத்துக்கு. ஆனா இதே பொதுநல வழக்கு தமிழ்நாடு முழுக்க கலாய்வு பண்ணணும்னா அந்த பொதுநல வழக்குடைய விஷயங்கள் அதுக்காக ஒரு குழு போட்டு அந்த குழு தமிழ்நாடு முழுக்க கலாய்வு சென்று ஆவணங்களை திரட்டி வருவதற்கு சொல்ல முடியாத அளவுக்கு பணம் விரயமாக செலவாகும். இதெல்லாம் யாருக்காக போராடுறோம்? உங்களுக்காக மட்டும்தான். போராடி அவ்வளவு வேலைகளை செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு மக்களுக்கு நிறைய போராடணும், நிறைய மக்களுக்கு வந்து பிரச்சனை எத்தி தொடர்ந்து இருக்குது. ஆனா பொருளாதாரம் இல்ல. எனக்கு இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் இழந்துட்டேன். எல்லா பொருளாதாரத்தையும் எனக்கு இந்த வந்துட்டாங்களா திறநிதி திருடைங்க. இவங்க மக்களுக்காக எந்த வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி மக்களுக்காக வேலை செஞ்சா மக்கள் கிட்ட காசை வாங்கி வேலை செய்யாதான் இவங்களோட பொழப்பு. இந்த திறன் மக்களுக்காக பொதுநல வழக்கு போடுறதுக்கு எனக்கு காசு கொடுங்க, எனக்கு திறல் நிதி கொடுங்க, அப்பதான் நான் மக்களுக்காக சேவை செய்ய முடியும். டிராபிக் ராமசாமி பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 600க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. யாருக்கிட்ட போய் கையெழுந்து நிக்க எந்த விஷயம் இல்ல, தனிப்பட்ட முறையில அவர் நின்று மக்களுக்காக சேவை செஞ்சார். இந்த மாதிரி திருடங்க இருக்காங்களா, திரள் நிதி திருடங்க, இவங்களுக்கு காசை கொடுத்தாதான் வேலை செய்வாங்க, காசை கொடுத்தாதான் வாயில இழிப்பாங்க. எப்படா என் மக்கள்லாம் இந்த மாதிரியான திருட்டு கொடுத்துல போய் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்றான் பொதுநல வழக்கு போடணும், அதுக்கு செலவாகும், அதுக்கப்புறம் பெட்ரோல் செலவாகும், சாப்பிட செலவாகும், நாங்க போயிட்டு வர அப் அண்ட் டவுன் செலவாகணும். ஏண்டா உன் சொந்த காசுல இதெல்லாம் செலவு பண்ணடா. ஏன்னா மக்களுக்காக தான் பேச போற, உனக்காக பேச போறியா? மக்களுக்காக பேச போறோம்னா உன் சொந்த காசுல உன் சொந்த உழைப்புல வாழணும். இதையும் என்னோட மக்கள் நம்பி அவனுக்கு திறன் நிதியை கொடுத்துட்டு இருப்பீங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிராபிக் ராமசாமி அவர்கள் மாதிரி நிறைய மக்கள் வந்து நம்மளுக்காக வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த திரள் நிதி எதுவுமே தேவையில்லை. ஆனா இந்த மாதிரியான ஒரு கேவலமான திருட்டு கூட்டத்துக்கிட்ட போய் நீங்க திரள் நிதி கொடுத்தா போதும், அப்பதான் இவங்க சிரிப்பாங்க. அப்படி நீங்க கொடுக்கலன்னா ஒரு அப்பனுக்கு அத்தாளுக்கு பிறந்தே அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. இது உங்களுக்கு தேவையா?